நெத்திலி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். 2 கப் வாட்டரில் புளி ஆட் பண்ணிடுறேன், ஊறட்டும். நெத்திலி மீன் 1/2 கிலோ எடுத்துருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன். சீரகம் 1/4 ஸ்பூன். கறிவேப்பிலை. ஆயிலில் கறிவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்து நம்ம ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம். மீன் குழம்புல வெங்காயம் தக்காளியில் நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் இந்த அளவு கிளாஸ் அளவு வதங்கியிருக்கு. 15 பல் பூண்டு எடுத்துருக்கேன், இது மாதிரி தட்டி ஆட் பண்ணிடலாம். கறிவேப்பிலை அப்புறமா இந்த பூண்டெல்லாம் நம்ம தட்டி போடுறோம்ல, அதெல்லாம் சேர்ந்து அவ்வளோ வாசமாக நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து தக்காளி 1 குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடுறேன். கல்லுப்பு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ண சொல்ல எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த மிளகாய் தூளும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண சொல்ல அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி தண்ணியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த குழம்பு பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. புளி தண்ணியும் 2 கப் ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஆட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம். காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு கொஞ்சம் திக்காகவும் நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீனை ஆட் பண்ணிடலாம். உங்களில் எத்தனை பேருக்கு நெத்திலி மீன் பிடிக்கும்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லா நெத்திலி மீனும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளோட நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.